சாமியே சரணமையப்பா. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா, விழுப்புரம் மாவட்டம் பனமலை என்ற கிராமத்தில் உள்ள 1300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான சக்தி வாய்ந்த ஒரு சிவன் ஆலய தலத்திலேருந்து பேசுகிறேன். பல்லவ மன்னர்கள் கட்டின கோவிலில் இதுவும் ஒரு கோவில். நம்ம மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில் ஒன்று, காஞ்சிபுரம் கைலாசநாதர், மூணாவதாக இந்த கோயில் பல்லவ மன்னர் ராஜ நரசிம்மன் அவர்கள் கட்டின கோவில். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோவில் மத்திய அரசனுடைய கட்டுப்பாடில் உள்ள ஒரு முக்கியமான தலம். இது பராமரிப்பு தொல்லியல் துறை மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே மத்திய அரசு சார்ந்து செக்யூரிட்டி ஒருத்தர் பகலில் இருக்கார். நம்ம இந்து அறநிலையத்துறை இதை பராமரிக்குது. அதுக்கு தனி பூசாரி, நம்ம அறநிலையத்துறை பூசாரி ஒருத்தர் இருக்கார். இந்த கோவிலுக்கு ஒரு 300 கடை வேறு இருக்குது. இதில் அனந்தபுரத்தில் கடை வாடகை அந்த கோயிலுக்கு நிறைய வருமானம் வருது. அப்புறம் இந்த கோயிலுடைய இன்னொரு வரலாறு, சிவனும் பார்வதியும் இங்கே தங்கந்த ஒரு ஐதீகம் இருக்குது. பக்கத்தில் ஒரு 3300 ஏக்கர் ஏரி இருக்குது. பனமலை ஏரின்னு ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் 7 ஊருக்கு தண்ணி கொடுக்குற ஒரு பெரிய ஏரி. சிவனும் பார்வதி வீதி விழா வரும்போது பார்வதி காலிலேருந்து ஒரு மெட்டி ஒன்று கீழே வந்துருச்சு அந்த ஏரியில். அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா, நைட் ஆகி போச்சா, மெட்டி கிடைக்கவே இல்லையா. மெட்டி கிடைக்காததால் பார்வதி அம்மா ஒரு சாபம் விட்ட மாதிரி, இங்கே எந்த மரமும் முளையக்கூடாதுன்ட்டு ஒரு சாபம் விட்ட மாதிரி ஒரு ஐதீகமாக. அந்த ஏரி சுற்றி பெருசாக எந்த ஒரு மரமும் இருக்காது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். செஞ்சி வரலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கோயில் செஞ்சி வழியாக வரலாம், விழுப்புரம் வரலாம். அவசியம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் இந்த பழங்கால கோவிலில் அவசியம் பாருங்கள். சக்தி வாய்ந்த தாளகிரி ஈஸ்வரர் உள்ள மூலவராக இருக்கார். இன்னமும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிலாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோலில் இருக்கிறதால இந்த கிராமத்தை சார்ந்தவங்க யாரும் இது ஒன்றும் பண்ண முடியாது. திருவிழா பண்ணிக்கலாமா, மற்றபடி பூஜை பண்ணிக்கலாமா, வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு சிவன் ஆலயம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை தரிசிங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதும். குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமும் நடக்கும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகம். கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். சாமியை சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய். வரும் வினையாவும் நீக்கும் சிவனே, வாசலை மிதித்திட அருளும் சிவனே, அரணாயங்களை காக்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. கண்களில் கருணை மழை தரும் சிவனே, கை தொழும் பேர்க்கு அருளும் சிவனே, அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. ஞானியர் யாவரும் போற்றும் சிவனே, நல்வழி காட்டும். வரும் வினையாவும் நீக்கும் சிவனே, வாசலை மிதித்திட அருளும் சிவனே, அரணாயங்களை காக்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. கண்களில் கருணை மழை தரும் சிவனே, கை தொழும் பேர்க்கு அருளும் சிவனே, அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. ஞானியர் யாவரும் போற்றும் சிவனே, நல்வழி காட்டும். வரும் வினையாவும் நீக்கும் சிவனே, வாசலை மிதித்திட அருளும் சிவனே, அரணாயங்களை காக்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே.
சிவனே நல்வழி காட்டும் வரும் வினையாவும் நீக்கும் சிவனே வாசலை மிதித்திட அருளும் சிவனே அரணாயங்களை காக்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்களில் கருணை மழை தரும் சிவனே கை தொழும் பேர்க்கு அருளும் சிவனே அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே ஞானியர் யாவரும் போற்றும் சிவனே நல்வழி காட்டும் வரும் வினையாவும் நீக்கும் சிவனே வாசலை மிதித்திட அருளும் சிவனே அரணாயங்களை காக்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்களில் கருணை மழை தரும் சிவனே கை தொழும் பேர்க்கு அருளும் சிவனே அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே ஞானியர் யாவரும் போற்றும் சிவனே நல்வழி காட்டும் வரும் வினையாவும் நீக்கும் சிவனே வாசலை மிதித்திட அருளும் சிவனே